தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜிபே மூலமாக அமைச்சரிடம் லஞ்சம் வாங்கினார். ஜிபே மூலமாக அமைச்சரிடம் லஞ்சம் வாங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ். தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இவருடைய தந்தையார் கோயிலில் அர்ச்சகராக பணிபுரிகின்றார். தாயார் சமையல் வேலை பார்க்கின்றார். இவர் பிராமின் சமூகத்தை சார்ந்தவர். தற்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆய்வுக்காக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு சென்றார். சாதாரண பேண்ட் மற்றும் டிஷர்ட் அணிந்து சென்றார். முகத்தில் முகக்கவசம் அணிந்து உடன் 3 பேருடன் சென்றார். அப்பொழுது அர்ச்சகர்கள் சிறப்பு தரிசனம் என்றால் 1000 ரூபாய் தர வேண்டும், அப்போதுதான் உள்ளே அனுமதிப்போம் என்று கூறியுள்ளனர். 4 பேருக்கு தலா 1000 ரூபாய் வீதம் 4000 ரூபாய் தர வேண்டும், அப்போதுதான் சிறப்பு தரிசனத்துக்கு அனுமதிப்போம் என்று கூறியுள்ளனர். பணம் இல்லை என்று அமைச்சர் கூறியுள்ளார். அப்பொழுது ஜிபே மூலமாக வழங்குங்கள் என்று அங்குள்ள அர்ச்சகர்கள் கூறியுள்ளனர். அதற்கு காவலர்களும் உடந்தையாக உள்ளனர். கோயில் காவலர்கள் உடனடியாக அமைச்சர் ஜிபே மூலமாக 4000 ரூபாய் வழங்கினார். பின்பு தான் அமைச்சர் என்பதை அவர்களுக்கு காண்பித்தார். அர்ச்சகர்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தனர். பின்பு காவலர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். அர்ச்சகர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறை கோயிலில் அமைச்சர்கிட்டையே லஞ்சம் வாங்கியிருக்காங்க இந்த அர்ச்சகர்கள். இந்த அர்ச்சகர்கள் பண்ணுற அட்டகாசம் கோயிலில் தாங்க முடியல. பொதுமக்கள் முதல் அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் தரிசனம் ஃப்ரீ தான். ஆனால் சிறப்பு தரிசனத்துக்கு 1000 ரூபா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு தரிசனத்துக்கு வர்றவங்ககிட்ட வசூல் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 100 பேர் சிறப்பு தரிசனத்துக்கு வந்தாங்கன்னா 1,00,000 ரூபாய் வசூல் ஆகிறது. இந்த அர்ச்சகர்கள் பங்கு போடுறாங்க. ஒவ்வொரு அர்ச்சகர்களும் டெய்லி 10,000 ரூபாய் பணத்தோடு போகிறாங்க. இது ஒரு IAS அதிகாரிக்குள்ள சம்பளம் கூட கிடையாது. அர்ச்சகர்கள் தினந்தோறும் 10,000 ரூபாய் வருமானத்தோடு போகிறாங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் பணிபுரிகின்ற அர்ச்சகர்கள் அமைச்சர்கிட்டே லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இதான் ரொம்ப வேதனையான விஷயம். அப்போ பொதுமக்கள்கிட்ட எப்படி வாங்கியிருப்பாங்க? இதை புரிஞ்சுக்கணும். இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் அர்ச்சகர்கள் பொதுவாக அவங்க அந்த வேலை முடிஞ்ச உடனே நேராக எங்கே போகிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாருக்கு போகிறது, தண்ணி அடிக்கிறது, நல்ல மாட்டுக்கறி, பன்னிக்கறி, ஆட்டுக்கறி திங்கிறது, இந்த வேலையை தான் பார்க்குறாங்க. தம் அடிக்கிறது, எல்லா கெட்ட பழக்கங்களும் இருக்குது. ஆனால் கோயிலில் ரொம்ப பவ்யமாக தரிசனத்துக்கு வரவங்ககிட்ட பூஜை செஞ்சு எல்லாம் வழங்குறாங்க. தட்டில் காசு வாங்குறாங்க, தீபாராதனை பண்ணுறாங்க, திருநீர் பூசுகிறாங்க, குங்குமம் பூசுகிறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆனால் வேலை முடிஞ்சு போன உடனே நேராக ஒயின் ஷாப்பு போய் குடிச்சிட்டு நல்ல கறி தின்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போதையில் தான் போகிறாங்க. இதை இந்து முன்னணியோட கண்டித்து போராட்டமே நடத்தினாங்க. ஆக தமிழக அமைச்சர் இன்றைக்கி போய் ஆய்வுக்கு சென்றபோது அமைச்சர்கிட்டே போய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அப்போ பொதுமக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இந்த அர்ச்சகர்கள் கொடுமைப்படுத்தி லஞ்சம் வாங்குவாங்கன்னு புரிஞ்சுக்கணும்.